அப்படிங்கிறது பேர். இதுக்கு முன்னாடி சதுர்வேதபுரம் அப்படின்னு இருந்திருக்கு. அதான் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னாக்கா சதுர்வேதபுரீஸ்வரர் சிவகாமி அம்பாள் சுவாமிம்பாள் இருக்காங்க. அப்பயே இந்த மரம் இருந்து மரத்துக்கு பேர் ஏறு அழிஞ்சல் மரம்னு தமிழ் சொல்லுவோம். வடமொழியில் அங்கோல விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரம் வந்து 2500 வருஷம் பழமையான மரம். மரத்தோட விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா சித்திரை வைகாசியில் பழம் வரும். அந்த பழம் கீழே விழுந்தாக்கா ஒரு சில விதைகள் மட்டும் திரும்பி மரத்துமே போய் ஒட்டிக்கும். எப்போ ஒட்டும் எப்படி ஒட்டுங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. ஒட்டி இருக்க விதைகள் தான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அதில் தான் ஒட்டி இருக்கிறது கேப் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் அந்த மரம் கிளை போடுறது கீழே ஓட்டையாட்டம் இருக்கு இல்லையா, சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அதில் தான் ஒட்டி இருக்கிறது. பகலில் வந்தீங்கன்னா சுற்றி நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம் ஒட்டி இருக்கிறது. எப்போ ஒட்டும் எப்படி ஒட்டுங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒட்டி இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியும். இந்த மரத்தை பற்றி ஆதி சங்கராச்சாரியார் வந்து சிவானந்த லஹரியில் பக்திக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. எதனால் பக்திக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காருனாக்கா, இப்போ நதியில் எப்படி ஆறு போய் சேருதோ, மேக்னெட்டில் எப்படி இரும்பெல்லாம் போய் விட்டுதோ, எப்படி இந்த மரத்தோட விதைகள்லாம் திரும்பி மரத்துமே போய் விட்டுதோ, அதே நம்ம மனசு வந்து எப்பயுமே சுவாமி மேலே பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக இந்த மரத்தை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அகஸ்தியருக்கு வந்து சிவபெருமான் சொல்லியிருக்காரு, அந்த ஏரஞ்சல் மரம் எங்கே இருந்தாலும் சரி இந்த மரத்தடியில் 108 சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணாக்கா காசிக்கு போன பலன் அங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அகஸ்தியர் இந்த ஊரில் இந்த மரத்தை பார்த்த உடனே இங்கே ஆறு போகுது. அந்த ஆற்று வந்து மணல் கொண்டு வந்து 108 சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணார். அகஸ்தியருக்கு வந்து சிவன் மேலே பற்று ஜாஸ்தி. இப்போ இந்த பொன்னேரி சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பஞ்சட்டி ஆண்டார்புரம் பக்கத்தில் பஞ்சட்டி இருந்தது. அங்கேயும் வந்து அகஸ்தியர் வந்து பூஜை பண்ணுவாங்க. இங்கே பொன்னேரியிலையும் வந்து அகஸ்தீஸ்வரர் இருக்காங்க. அகஸ்தியர் வந்து வழிபாடு பண்ண ஸ்தலம் தான். அதுமாதிரி இந்த சதுர்வேதபுரீஸ்வரர் சுவாமி தரிசனம் பண்ண வரப்போ தான் இந்த மரத்தை பார்த்த உடனே இங்கே ஆற்று வந்து மணல் கொண்டு வந்து 108 சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணார். எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் பிள்ளையார வணங்காமல் ஆரம்பிக்கக்கூடாது. அவர் முதல்ல ஒரு பிள்ளையார்ச்சி பூஜை பண்ண மறந்துட்டார். அதனால் அதை அவருக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்கோசரம் அந்த 108 சிவலிங்கமும் ஒன்றா சேர்ந்து பிள்ளையாராக காட்சி கொடுத்தார். அவர் தான் சுயம்பு விநாயகர், அங்கோல கணபதினு பேர். சுயம்பா உருவானாலும் இந்த எடுத்துருக்கார் பிள்ளையார். டக்குன்னு பார்த்து நந்தி வாராகி மாதிரி இருப்பார். உடம்புல பார்த்தீங்கன்னா மெலிசாக தும்பிக்கை வந்திருக்கும் பிள்ளையாருக்கு. நான் காட்டுறேன். அதனால் அப்புறம் இந்த அரசர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா 108 சிவலிங்கமும் ஒன்றா சேர்ந்து பிள்ளையாரானதுனால உள்ள ஒரே ஒரு சிவலிங்கத்தை மட்டும் பிரதிஷ்டை பண்ணி சுவாமிக்கு பேர் மட்டும் தான் 108ஈஸ்வரர்னு பேர். நம்ம திருவண்ணாமலை காஞ்சிபுரம்லாம் பார்க்கலாம். சஹஸ்ரலிங்கம் அஷ்டோத்திரலிங்கம் இருக்கும். ஒரே லிங்கத்தில் சின்ன சின்னதாக 108 செதுக்கு கட்டி 1008 செதுக்கியிருப்பாங்க. இங்கே நம்ம சுவாமி செதுக்கினது கிடையாது, ஒரே சிவலிங்கமாக தான் இருப்பார். ஏன்னு கேட்டாக்கா 108 சிவலிங்கமும் இங்கேயே ஒன்றா சேர்ந்து பிள்ளையாரானதுனால உள்ள ஒரே ஒரு சிவலிங்கமாக பிரதிஷ்டை பண்ணி சுவாமிக்கு பேர் மட்டும் தான் 108ஈஸ்வரர்னு பேர். அந்த சுவாமிக்கு அம்பாள் தான் இங்கே பிள்ளையாருக்கு எதிர்க்கு இருக்காங்க 108 வள்ளின்னு. இந்த அம்பாளுக்கு என்ன விசேஷம்னு கேட்டாக்கா கல்யாணம் தரப்படுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்கிறவங்க வந்து தொடர்ந்து 3 பௌர்ணமிக்கு வந்து ரோஜா மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு போனாக்கா கூடி சீக்கிரம் கல்யாணம் கேட்கணும், நினச்சிப்பா நல்ல வேலையும் கிடைக்கும். அதுதான் இந்த கோட வரலாறு. இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, ராமலிங்க அடியானுடைய தாயார் சின்னம்மையார் வந்து பிறந்த ஊர் சின்ன காணும். வள்ளலாருடைய அம்மா பிறந்த ஊர். மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க அம்மா வீடு வந்து பராமரிச்சு வராங்க. அதுதான் இந்த கோட வரலாறு. நன்றி சாமி. இவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த கோயிலில். பிள்ளையார் காரணம்.